ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சிலுவையில் மிகப்பெரிய விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் விடுதலையையும் வாழ்வையும் சுதந்திரத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை, வாழ்வை, உரிமைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டார். விழுந்து போன மனிதனுடைய நிலைமை, அங்கு மனிதனுக்கான மீட்பின் தேவை, அதற்கு தேவன் செய்த செயல், மீட்பின் திட்டம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது, இந்த சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் தியானிக்கப் போகின்ற சத்தியம் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை, நமக்காக பலியான அந்த சிலுவை. அந்த சிலுவையில் என்ன நடந்தது? இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக நின்றார். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக நின்ற இடம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக, நாம் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக அவர் பாவமாக்கப்பட்டார் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு நமக்காக அவரை பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக, நமக்கு பதிலாக. சப்ஸ்டியூஷன் என்றால் இதுதான் பொருள். நமக்கு பதிலாக. நமக்காக என்றால் நம் இடத்தில், நமக்கு பதிலாக, நமக்கு வரவேண்டியதை ஏற்றுக்கொண்டு அவர் நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதன் பொருள் என்னவென்றால், குற்றவாளி நாமாக இருக்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதிலாக குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். அவர் குற்றம் செய்ததினால் அல்ல, குற்றமில்லாத அவர், பாவம் இல்லாத அவர் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதிலாக நின்று கொண்டிருந்தார். நம் கிரிக்கெட் விளையாட்டுலலாம் நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்திருப்போம். ஒரு விளையாட்டு வீரருக்கு, அந்த பேட்ஸ்மேனுக்கு காலில் அடிபட்டால் அவருக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் என்று ஒரு வீரரை நியமிப்பார்கள். அந்த பேட்ஸ்மேனுடைய வேலை, அந்த பாலை அடித்து விட்டால் போதும், அந்த பேட்ஸ்மேனுக்கு பதிலாக அந்த சப்ஸ்டியூட்டாக நின்று கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர் ஓடுவார். ஏனென்றால் அந்த பேட்ஸ்மேனால ஓட முடியாது என்பதற்காக அந்த சப்ஸ்டியூட் என்று இன்னொரு வீரரை அங்கு நியமித்திருப்பார்கள். அந்த சப்ஸ்டியூட்டாக இருக்கின்ற வீரர் ஓடுகின்ற அந்த ரன், அந்த ஓடுகின்ற அந்த பலன், அந்த பாலை அடித்து விளையாடுகின்ற பேட்ஸ்மேனுக்கு செல்லும். அவருக்கு பதிலாக அந்த இடத்தில் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் மனிதனால் நம்மை நாமே மீட்க முடியாது. மீட்கவே முடியாத ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் போது நமக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் நின்று கொண்டிருந்தது அவர் செய்த பாவத்திற்காக இல்லை, அவர் பலவீனமானவர் என்பதற்காக இல்லை. பாவமே அறியாத அவர் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நம்முடைய நடைமுறை அனுபவத்தில் நாம பார்த்தோம் என்றால், உலக பிரகாரமாக ஒரு குற்றம் நடந்துவிட்டது. நீதிமன்றத்தில் அந்த குற்றம் என்ன, அந்த குற்ற செயல் என்ன என்று ஒரு காரியம் இருக்கும். குற்றம் செய்தவர், குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் செய்த குற்றம் என்ன, அதனுடைய தண்டனை என்ன, இதைதான் நீதிமன்றத்தில் விசாரிப்பார்கள். அதற்குரிய தண்டனை கொடுத்து, இல்லை தண்டனை இல்லை என்றால் அது குற்றம் செய்யவில்லை, நிரபராதி என்று அங்கு கோர்ட்ல கேஸ் நடக்கும். நமக்கு எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா? அதே போலதான் அங்கு தேவனுடைய நீதிமன்றத்தில் மனுக்குலத்தின் காரியம் அங்கு நிற்கிறது. குற்றவாளி மனிதன், செய்த குற்றம் என்னவென்றால் பாவம், அதற்கான தண்டனை என்னவென்றால் மரணம். குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவன், நீதிபதி நம்முடைய தேவன். இதுதான் தேவனுடைய நீதிமன்றம். ஆனால் இந்த நீதிமன்றத்தில் நம்முடைய தேவனோ நியாயமுள்ள நீதிபதி, அன்பான நீதிபதி, பரிசுத்தமுள்ள நீதிபதி, தம்முடைய இயல்பில் மாறாத நீதிபதி. அந்த குற்றத்திற்கு தண்டனையை கொடுக்க வேண்டும். பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, போனால் போகட்டும் என்று விட்டுவிட முடியாது, அதை நிராகரிக்கவோ அலட்சியப்படுத்தவோ முடியாது. அதற்கான தண்டனை உண்டு. ஆனால் தம்முடைய அன்பின் நிமித்தமாக அந்த தண்டனையை மனிதனுக்கு கொடுக்க விரும்பாமல் அங்கு அவரே மனிதனாக இறங்கி வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். சிலுவையில் நடந்தது அதுதான். நீதிபதியாக அங்கு தீர்ப்பு வெளியிடப்படுகிறது. பாவத்தின் தண்டனை மரணம். ஆனால் அந்த தீர்ப்பை சிலுவையில் மனிதனாக வந்து இயேசு கிறிஸ்துவாக அவர் அங்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். குற்றவாளியின் இடத்தில் குற்றவாளியாக நிற்கிறார். நமக்கு பதிலாக. இந்த நமக்கு பதிலாக என்று சொல்லும் பொழுது அவர் தேவ வல்லமையில் அவர் இறங்கி வரவில்லை. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கும், அவர் தேவனாக இருந்தும். நீங்கள் இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு குறைவானவர் என்று நினைத்தீர்கள் என்றால் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் திரித்துவ தேவன், மூவரும் ஒருவரே. ஆவியானவர் இந்த இரகசியத்தை உங்களுக்கு உணர்த்த முடியும். ஆவியானவர் மூலமாக மட்டுமே இந்த இரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கு நடந்தது என்னவென்றால், அவர் தேவனாக இருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, படைக்கப்பட்டவர் அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். கிருபை நிறைந்தவராக, சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படி என்றால் அவர் அந்த ரூபத்தில் அவர் இறங்கி வரல. அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படி என்றால் அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தம்முடைய தெய்வ தன்மைக்கு உரிய அந்த வல்லமையையும் மகிமையையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடிய உரிமையை ஒதுக்கி வைத்துவிட்டு பிதாவையும் ஆவியானவரையும் சார்ந்து கொள்ளக்கூடிய மனிதனாக அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையில் தேவ வல்லமையில் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித சரீரத்தில், மனித பலவீனத்தோடு, ஆவியில் தேவனாக அதை அவர் எதிர்கொண்டார். நமக்கு பதிலாக பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். நமக்காக என்பதன் பொருள் இதுதான். சப்ஸ்டியூஷன் என்றால் இதுதான். அங்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்தது நமக்கு வரவேண்டிய தண்டனை, அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை அல்ல. நமக்கு வரவேண்டிய தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அது
நமக்கு வரவேண்டியது. ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆதாம் மூலமாக பாவத்திற்கு கீழாக இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அனைவரும் இந்த மரணத்திற்கு கீழாக தான் நின்று கொண்டிருந்தோம். அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். அந்த பாவத்தின் விளைவாக சாபத்திற்கு கீழாக நின்று கொண்டிருந்தோம். அந்த சாபத்தை சிலுவையில் அங்கு ஏற்றுக்கொண்டார். இந்த பாவத்தின் காரணமாக தேவனிடமிருந்து பிரிந்து நின்று கொண்டிருந்தோம். அந்த பாவமானது தேவனையும் நம்மையும் பிரித்தது. தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பகையை உண்டு பண்ணியது. இந்த பிரிவை சிலுவையில் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அங்கு கெத்சமனே தோட்டத்தில் அவர் சொன்னது அதுதான். மரணத்தை நினைத்து அவர் வியாகுலப்படவில்லை. அவர் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றவர் சிலுவையில் சொன்னது மரணத்தை கண்டு அல்ல. அங்கு பிதாவிடமிருந்து பிரிவு. அங்கு ஒட்டுமொத்த பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது அந்த மகிமையிலிருந்து பிரிவு. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனிடமிருந்து பிரியக்கூடாது என்பதற்காக அன்று அந்த பிரிவை அவர் அனுபவித்தார். அது நமக்கு வரவேண்டிய தண்டனை. அந்த தண்டனை அங்கு அவர் மீது அங்கு சுமத்தப்படுகிறது. மரணம். இந்த மரணத்திற்கு கீழாக மனுக்குலம் நின்று கொண்டிருந்தது. நாம் நின்று கொண்டிருந்தோம். ஆவிக்குரிய மரணம், நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிவு. மரணம் என்பது இல்லாமல் போவது அல்ல. இங்கு சரீரத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டவுடன் இல்லாமல் போவது என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய ஆவி என்றென்றைக்கும் நித்தியமாக உயிரோடு தான் இருக்கும். அதற்கு அழிவு கிடையாது. ஒன்று அது தேவனோடு இருக்கும், இல்லை என்றால் அது இன்னொரு விளைவில் நின்று கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிந்து மரணத்தில் நின்று கொண்டிருக்கும். தேவனோடு பிரிவைதான் சத்தியம் மரணம் என்று சொல்லுகிறது. இந்த மரணத்திற்கு கீழாக நாம் நின்று கொண்டிருந்தோம். இந்த மரணத்தை நமக்கு பதில் அவர் அங்கு ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரவேண்டிய எல்லா விளைவுகளும், எல்லா தண்டனைகளும் அங்கே சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. பாவமாக்கினார் என்பதன் பொருள் அதுதான். இதனுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து பாவம் செய்தார் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து பாவியானார் என்பது அல்ல. நம்முடைய பாவத்தின் முழு சுமையும் சட்ட ரீதியாக அவர் மீது சுமத்தப்பட்டது. சட்ட ரீதியாக அவர் மீது வைக்கப்பட்டது. ஒரு சாக்குப்பை நிறைய குப்பை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அந்த பையை தூக்குகின்ற நபர் குப்பை கிடையாது. ஆனால் குப்பையின் சுமை அவர் மீது சுமத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து செய்தது இதுதான். சட்ட ரீதியாக. அப்படி என்றால் என்ன பொருள்? சட்ட ரீதியாக என்பது நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் இல்லை, நீதிமன்றத்தில், தேவனுடைய நீதிமன்றத்தில் நடந்த மாற்றத்தின்படி நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகரிடம் எழுகின்ற கேள்வி அதுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை சுமந்து விட்டார் என்றால் ஏன் இந்த விளைவு? ஏன் என்னுடைய உணர்ச்சிகளில் மாற்றம் இல்லை? அவர் சுமந்து முடித்திருந்தால் என்றால் என்னுடைய உணர்வு ஏன் மாறவில்லை? இந்த சட்ட ரீதியான மாற்றம் என்பது உணர்ச்சி மாற்றம் இல்லை, நடத்தை மாற்றம் இல்லை, மனநிலை மாற்றமும் இல்லை. அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில், தேவனுடைய நீதிமன்றத்தில் நடந்த மாற்றம்.
இந்த தண்டனை தான் சட்ட ரீதியாக அவர் மீது சுமத்தப்படுகிறது. பாவம் சட்டப்படி குற்றம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்பது தவறு மட்டும் அல்ல, தேவனுடைய நியாயத்தில் அது குற்றம். அதற்கு ஒரு தண்டனை உண்டு. தேவனுடைய தீர்ப்பின்படி அதனுடைய தண்டனை மரணம். தேவன் இதை நிராகரிக்க முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது. இது தேவனுடைய நீதிமன்றத்தின் சட்டம். சிலுவையில் நடந்தது என்ன? இந்த சட்டம் இயேசு கிறிஸ்துவின் மீது மாற்றப்படுகிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு நம்ம பணத்தை மாற்றுவோம் இல்லையா? அதே போல நம்முடைய பாவ கணக்கு அவர் மீது அங்கு வைக்கப்படுகிறது, இயேசுவின் கணக்கில். என்னுடைய தண்டனை அங்கு இயேசு மீது அங்கு என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவர் குற்றம் செய்கிறார், அவருக்கு அந்த குற்றத்தின் தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் பெயரில் இன்னொருவர் வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு அந்த குற்றவாளியை விடுவிக்கிறார். அந்த நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது. அந்த விடுவிக்கப்பட்ட நபர் உணர்ச்சியின் அடிப்படையில குற்றத்தோடு இருக்கலாம், மனநிலையின் அடிப்படையில பயத்தோடு இருக்கலாம், சூழ்நிலை இன்னும் அந்த சிறை அனுபவத்துல இருந்த உணர்வு அது கொடுக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தின்படி அவர் விடுவிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் இன்றைக்கு மனிதனுக்கு நடந்திருக்கிறது. சட்ட ரீதியாக அதிகாரப்பூர்வமாக நம்மை விடுவித்திருக்கிறார். ஏனென்றால் அதை அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவ கணக்கு அவருடைய கணக்கில் அங்கு மாற்றப்பட்டது. அவருடைய நீதி நம்முடைய கணக்கில் ஏற்றப்பட்டது, இம்பியூட் பண்ணப்பட்டது. அப்படி என்றால் புகுத்தப்பட்டது, எண்ணப்பட்டது. தேவன் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த சப்ஸ்டியூஷன், நமக்கு பதிலான இந்த இடம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக நிற்கவில்லை என்றால் நாம் தண்டிக்கப்பட்டிருப்போம். நமக்கு மன்னிப்பு கிடைக்காது, தேவனுடனான உறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய மரணம்தான் முடிவு. ஆனால் சுவிசேஷமோ நற்செய்தியோ என்னவென்றால், தேவன் நம்மீது அன்பு கூர்ந்து நமக்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். சிலுவையில் அவர் நமக்கு பதிலாக நின்றார். நமக்கு பதிலாக அவர் நின்றதின் காரணமாக சாப விடுதலையையும் பாவ விடுதலையையும் தேவனிடத்தில் மன்னிப்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். மேலும் இலவசமாக தேவனுடைய உறவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது எல்லாமே வசனங்கள், சத்தியம். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நம்மிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லுகிறது. அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து அங்கு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு உயிர் தெழுந்திருக்கிறார். அதனால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து நின்றார். அதனால் இன்று நாம் சுதந்திரமாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, நமக்கு பதிலாக அவர் அதை செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது, சட்ட ரீதியாக என் உணர்வுகளின் அடிப்படையில் இல்லை, தேவனுடைய நீதிமன்றத்தில் ஏற்பட்ட அந்த தீர்ப்பின்படி
இயேசு கிறிஸ்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டதினால் சட்ட ரீதியாக நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் தைரியமாக தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நீங்கள் செல்ல முடியும். உங்கள் குற்ற மனசாட்சியை அவருடைய சத்தியத்தை கொண்டு நீங்கள் மேற்கொள்ள முடியும். அவருடைய உறவில் நீங்கள் நெருங்கி செல்ல முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி அப்பா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எங்களுடைய இடத்தில் எங்களுக்கு பதிலாக எங்களுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டிருக்கிறார். இது எங்கள் உணர்வின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், சுதந்திரமாக நான் இருக்கிறேன் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இந்த சத்தியம் ஒவ்வொருவரது மனக்கண்களையும் திறப்பதற்காக நன்றி. சாத்தான் சொல்கின்ற பொய்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலையை, வெற்றியை அவர்கள் வாழ்வில் அனுபவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.